நாட்டோவை சேர்ந்த ஒரு நாடு ரஷ்யாவோட ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்களா? பயப்படாதீங்க, இது எதுவும் இப்போ நடக்கிற எஸ்கலேஷன் கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டோவை சேர்ந்த நாடான துருக்கியோட விமானப்படை சேர்ந்த F-16 விமானங்களால ரஷ்யாவோட Su-24ன்றது முதல் முறையாக சுட்டு வீழ்த்தப்படுது. 1950க்கு அப்புறமா எதிரி நாட்டால நேரடியாக சுட்டு வீழ்த்தப்பட்ட முதல் ரஷ்ய விமானமாகவும் இது அந்த இடத்துல பதிவாச்சு. ஸோ அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா புதின் நேரடியாக துருக்கியை பார்த்து நீ என்னோட முதுகில் குத்திட்டேன்னு பல வார்த்தைகளை பேசியிருந்தாங்களே, இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இது பழைய சம்பவமா இருந்தாலும் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி, இது தமிழ் பொக்கிஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த சம்பவத்தை பற்றி பார்க்கணும்னா சிரியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செய்திகளை பற்றி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம பார்த்தாகணும். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லை. அந்த ஒரு ரஷ்யாவோட இன்டர்வென்ஷனால தான் இந்த ஒரு சம்பவமே நடந்துச்சுன்னு துருக்கி சில செய்திகளை வெளியே சொல்லியிருந்தாங்க. சிரியன் சிவில் வார் 2011 சிரியாவோட கவர்மெண்ட்டுக்கு எதிராக சிரியாவோட இராணுவத்திலிருந்து சில நபர்களை வெளியேற்றுறாங்க, முக்கியமான கமாண்டர்ஸை வெளியேற்றுறாங்க. அதே நேரத்தில் சிரியாவுக்குள்ள மக்கள் போராட்டம்ன்றது வெடிக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக யுனைடெட் சிரியன் அப்போசிஷன் ஃபோர்ஸஸ்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஃப்ரீ சிரியா ஆர்மின்ற இன்னொரு பேரும் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த அமைப்புகளை உள்ளடக்கியது தான் இந்த ஃப்ரீ சிரியன் ஆர்மின்றது. இதில் அரசுக்கு எதிரான நபர்கள், இன்னும் நிறைய அங்கே இருக்கக்கூடிய எத்னிக் குரூப்ஸ் எல்லாமே அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா இதில் என்ன பண்ணாங்கன்னா 2011 இந்த யுத்தமானது தொடங்கினாலும் நேரடி சப்போர்ட்ன்றது கொடுக்கல. அன்டில் 2012 வரைக்கும், 2011 12 காலகட்டத்துக்குள்ள இன்டைரக்ட் சப்போர்ட்டை, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான வெடிமருந்துகள், இன்னும் நிறைய பர்சனல் யூஸ் பொருட்கள், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், மருந்துகள், உணவுகள், இது எல்லாமே அமெரிக்காவில் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நேரடியாக ட்ரைனிங் கொடுக்கறதுன்றதையும் தாண்டி அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் நேராக உள்ளே இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா துருக்கி உள்ள வராங்க, இஸ்ரேல் உள்ள வராங்க, இன்னும் நிறைய நாடுகள் உள்ள வராங்க. கடைசியாக சிரியாவோட அதிபர் ரஷ்யா கிட்ட உதவி கேட்டு 30 செப்டம்பர் 2015 ரஷ்யா நேரடியாக சிரியாவோட போர்க்களத்தில் குதிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆதரவு படைகளோட சப்போர்ட்டுக்கு எதிராக. சிரியான்றது அதிகமாக எண்ணெய் வளங்களாக இருக்கட்டும், இல்லை அதிகமாக நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு எந்த அளவுக்கு அந்த நாட்டை கூறு போட முடியுமோ, இல்லை இந்த வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை உதவின்ற பேரில் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் விசஸ் சிரியன் அப்போஸ் ஃபோர்ஸஸ், கவர்மெண்ட் ஆதரவு படைகள், கவர்மெண்ட் எதிர்ப்பு படைகள், அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும். இவங்களுக்குள்ள அடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா துருக்கி அவனுக்கு ஆவாதனும் உள்ள போய் அவன் அடிப்பான். அதுக்கு அமெரிக்கா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும், ரஷ்யா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதுவே கவர்மெண்ட்னு வரப்போ ரஷ்யாவும் துருக்கியும் நேர் எதிரில் நின்று சண்டை போட்டுக்குவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த இடத்துல ISIS அமைப்பெல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்க இடம். அவங்கள அட்டாக் பண்ணுறப்போ இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து அடிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து சிரியாவை அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தில் ரஷ்யா நேரடியாக உள்ள வந்ததுக்கு அப்புறமா அது துருக்கிக்கு நிறைய ஆப்ரேஷனல் லிமிடேஷன்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா அட்வான்ஸ்டு ரஷ்யன் ஏர்கிராஃப்ட்ஸ் உள்ள வருது, ரஷ்யாவோட ரேடார்ஸ் உள்ள இருக்கிறதுன்னு நிறைய இடங்களில் துருக்கி, அந்த சிரியா துருக்கி பார்டர்ன்றது ரொம்ப நீளமான பார்டர். அதில் துருக்கியோட நடமாட்டத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. பல சமயத்தில் இவங்களுக்குள்ள மோதலும் ஏற்பட்டிருக்கு. F-4 ஃபேந்தம் துருக்கியால் பயன்படுத்தப்பட்டு இருந்த அந்த ஒரு விமானத்தை சிரியன் ஃபோர்ஸஸும் முதல்ல 2014 சுட்டு வீழ்த்துறாங்க. இதுக்கு எப்படா ரிவெஞ்ச் எடுக்கலாம் துருக்கி காத்திருந்தாங்க. அப்படி துருக்கியோட ட்ராப்பில் மாட்டினது தான் இந்த ரஷ்யாவோட Su-24. என்னடா சொல்கிற, துருக்கியோட ட்ராப்பில் மாட்டிக்கிச்சா? அப்போ எதாச்சியாக சுட்டு வீழ்த்தப்படலையானா? நடந்த கதையை நான் சொல்கிறேன். கடைசியில் இந்த கேள்வியை கேட்குறேன், இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லுங்கள். நவம்பர் 24, 2015 ரஷ்யாவோட 2 Su-24 விமானங்கள் துருக்கியோட எல்லையில் இருக்கக்கூடிய ரிபல் குரூப்ஸ் மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய அரசு எதிர்ப்பு படைகள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்காகவும் பைலட் லெப்டினன்ட் கர்னல் பெஷ்கோவ், வெப்பன் சிஸ்டம் ஆபரேட்டர் கேப்டன் முராக்தின் தலைமையில் ஒரு Su-24 விமானத்தை கூடவே இன்னொரு Su-24 விமானத்தையும் அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. அரசு படைகளுக்கு எதிராக இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் மேலே இந்த விமானங்களானது தாக்குதல் நடத்திட்டு வரப்போ திடீர்னு பார்த்தோன்னா அந்த விமானமானது சுட்டு வீழ்த்தப்படுது. இப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்த 2 நபர்களும் அதுல இருந்து எஜெக்ட் ஆகுறாங்க அவங்களோட எஜெக்ஷன் சீட் மூலியமா. ஆனால் கீழே இறங்குறவங்களுக்கு மேலே, அந்த பேராஷூட்ல இருந்து கீழே வர நபர்கள் மேலே அங்க இருந்த ரிபல்லியன் குரூப்ஸ் இல்லை அங்க இருந்த அரசு எதிர்ப்பு படைகள்ன்றவங்க கண்மூடித்தனமா சொல்றாங்க. இதுல அந்த பைலட் அந்த இடத்துல இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த வெப்பன்ஸ் ஆஃபீஸரை ரஷ்யா அந்த இடத்துல இருந்து கைப்பற்றி கூட்டு வராங்க. ஸோ இந்த சம்பவம் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதும் முதல் ஸ்டேட்மெண்ட் ரஷ்யாவால என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அரசு எதிர்ப்பு படைகளால் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலால் ரஷ்யாவோட ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்னு முதல் தகவலை ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சம்பவம் நடந்த அன்னைக்கு வெளியிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் துருக்கி வெளியில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இதை சுட்டு வீழ்த்தினது சிரியாவில் வச்சு கிடையாது, எங்களோட ஏர் ஸ்பேஸை
துருக்கியோட ஏர்ஸ்பேஸை ரஷ்யாவோட விமானங்கள் கிராஸ் பண்ணிருச்சு. சில கிலோமீட்டர்கள் உள்ள வரதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 தடவையாவது நாங்கள் எங்களோட ரேடியோவில் இவங்களை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். அவங்களுக்கான பல வார்னிங்ஸை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் இது எதையுமே ரஷ்யாவோட விமானங்கள் கேட்கல. இதை தாண்டி பல கிலோமீட்டர்கள் துருக்கியோட பார்டருக்குள்ளே வந்ததுனால வேற வழியே இல்லாமல் எங்களோட F-16 விமானங்களை பயன்படுத்தி அதோட ஏர் டு ஏர் மிசைலால் இந்த Su-24 நாங்கள் சுட்டு வீழ்த்தணும்னு அதுக்கான அந்த ஃப்ளைட் பாத் டேட்டாவை அவங்க ஒரு இடத்துல வெளியிடுறாங்க. அவங்க வெளியிட்ட அஃபிஷியல் இமேஜில் இந்த ஒரு இடத்த பாருங்கள். இந்த இடத்துல சின்ன ஒரு கோன் ஷேப்டு ஒரு கார்னர் வரும். இது வந்து துருக்கி பார்டர். இந்த ஏர் ஸ்பேஸில் 5 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள பெனட்ரேட் பண்ணி போனதா துருக்கி அதில் ஒரு கிளைம் வச்சிருப்பாங்க. இதனால தான் நாங்கள் இதை ஃபயர் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஆனால் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதை ஏற்றுக்கவே இல்லை. புதின் நேரடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதோட வந்து துருக்கிக்கு ரஷ்யாவுக்கும் நடுவில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. கருங்கடல் பகுதியில் வந்து ரெண்டு நாட்டுக்கு நடுவில் நடக்கிற அந்த கடற்படை ஒத்திகை இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்படுது. புதின் நேரடியாகவே ஒரு வார்த்தையை சொன்னார். துருக்கி ரஷ்யாவை பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த முடிவானது துருக்கி கிட்ட இருந்து அதிர்ச்சி அளிக்குது. துருக்கி இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸை ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதினே கொடுத்துருந்தாரு. இதுக்கப்புறம் ரஷ்யாவோட சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக அவங்க சில தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. அதில் தான் உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சுன்றது தெரிய வருது. அந்த கோன் ஷேப்டு ஒரு பார்டர் காமிச்சிருப்பாங்கல்ல, சிரியாவுக்கும் துருக்கிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி. ஏற்கனவே ரஷ்யாவோட விமானங்கள் இதே மாதிரி ஒரு தடவை அந்த இடத்துல பேட் வெதர் காரணமாக 5 வினாடிகள் வரைக்கும் உள்ள ஒரு டைம் போயிருக்கு. அப்போது துருக்கியோட விமானப்படையை சேர்ந்த விமானங்களும் இல்லை துருக்கியோட கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்ஸும் நார்மலாக இவங்களுக்குன்னு யூனிவர்சல் ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்க. எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் இவங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு ரஷ்யாவோட விமானப்படை விமானங்கள் பின்வாங்கியிருக்கு. ஆனால் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு Su-24க்கு, ஏன்னா இதில் சர்வை பண்ண வெப்பன்ஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸை கொடுத்துருக்காரு. நிறைய அதோட டாக்குமெண்ட்ரிஸும் இருக்குது. இவங்க எப்படி தப்பிச்சாங்கிறதுலாம் ஒரு ஹாலிவுட் மூவியாகவே இந்த இடத்துல இருக்குது. அவர் கொடுத்த இன்டர்வியூவில் ஒரே ஒரு ரேடியோ கம்யூனிகேஷன் கூட அன்னைக்கு இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டப்போ இவங்களுக்கு கிடைக்கப்படல. யாருமே கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணல. 10 தடவை எங்களை கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபேக்கான செய்தி. யாருமே எங்களை கம்யூனிகேட் பண்ணலன்ற அந்த ஒரு உண்மையும் இவர் வெளியில் போட்டு உடைச்சாரு. இப்படி அந்த விமானங்கள் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததுன்றதை அவரே டிஸ்கிரைப் பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, அதில் நாங்கள் சிரியன் அப்போசிஷன் ஃபோர்ஸஸ் மேலே, அரசாங்க எதிர்ப்பு படைகள் மேலே அட்டாக் பண்ணிவிட்டு எங்களோட பேஸ்க்கு, கெம்னிம் பேஸ் சிரியாவில் இருக்குல்ல, அந்த ஒரு பேஸுக்கு நாங்கள் திரும்பிட்டு இருந்தோம். அப்படி திரும்பிட்டு இருக்கப்போ திடீர்னு எங்களோட விமானமானது தாக்கப்பட்டது. இப்படி தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா நானும் பைலட்டும் எஜெக்ட் ஆனோம். இப்படி எஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் தெரியும். ஆனால் இதுக்கு நடுவில் துருக்கி சொன்ன மாதிரி நாங்கள் துருக்கியோட ஏர் ஸ்பேஸை எந்த இடத்துலையும் வைலேட் பண்ணல. சிரியன் துருக்கி பார்டரில் நாங்கள் பறந்துட்டு இருந்தோன்றது மட்டும்தான் உண்மை. துருக்கியோட பார்டருக்குள்ளே நாங்கள் எந்த இடத்துலையுமே போகல. இதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக ரஷ்யாவோட விமானப்படையால் அந்த விமானத்தோட ஃப்ளைட் பாத்துன்றது கொடுக்கப்பட்டுச்சு. அதில் வெறும் 600 மீட்டர் துருக்கியோட ஏர் ஸ்பேஸை ரஷ்யா வைலேட் பண்ணிட்டு உள்ளே போனதாக காமிக்கப்பட்டிருக்கு. இந்த 600 மீட்டர்ன்றது ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த விமானம் இன்கேஸ் அந்த பார்டரில் பறந்துட்டு இருந்தால் கூட ஏதாச்சும் தெரியாமல் அந்த வைலேஷன் ஆனது பக்கத்தில் நடக்கும். எக்ஸாக்டாக வந்து வானத்தில் இதுதான் உன்னோட எல்லை, இதுதான் என்னோட எல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அந்த 600 மீட்டர் வைலேஷன் பண்ணதுக்காக துருக்கி ரஷ்யாவோட Su-24 விமானங்களை அந்த இடத்துல அன்றைக்கி சுட்டு வீழ்த்திருந்தாங்க. இதை வந்து ரஷ்யாவால் ஏற்றுக்கவே முடியல. இன்கேஸ் உண்மையிலே வந்து உள்ளே போன விமானம் துருக்கியை வந்து அட்டாக் பண்ணணும், இல்லை துருக்கியை வந்து வேறு ஏதாச்சும் அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுன்னு போயிருந்தா அந்த விமானத்தோட இடிபாடுகள்ன்றது சிரியன் டெரிட்டரிக்குள்ளே விழுந்திருக்காது, துருக்கிக்குள்ளே தான் விழுந்திருக்கணும். ஆனால் எக்ஸாக்டாக 700 மீட்டர் தொலைவில் சிரியாவோட பார்டரில் 700 மீட்டர் தாண்டி இந்த விமானத்தோட ஒட்டுமொத்த உதிரி பாகமும் கிடைச்சது. துருக்கி பக்கத்தில் மேஜராக எதுவுமே கிடைக்கல. இந்த ஒரு சம்பவமே போதும் துருக்கிக்குள்ளே இன்டென்ஷனலாக இந்த Su-24 போகலை, இல்லை துருக்கியோட பார்டருக்குள்ளே பெருசாக போகவே இல்லைன்றது. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு காசுக்காக, ஆல்ரெடி பாஸ்டில் நடந்த சில பிரச்சனைகளுக்காகவும், ரஷ்யா இந்த இடத்துல சிரியாவில் துருக்கியை ஃப்ரீயாக நடமாட விடலைன்றதுக்காகவும் இந்த இடத்துல துருக்கி நேரடியாக அவங்களுடைய F-16 விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுடைய Su-24 சுட்டு வீழ்த்தினாங்க. அப்போதைக்கு ரஷ்யா துருக்கி உருவுன்றது ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு போகிற நிலைமைக்கு ஆச்சு. ஆனால் உடனே 2016 துருக்கியில் ஒரு இராணுவ கழகமானது ஏற்படுது. இராணுவத்தில் இருந்துக்கிட்டே சில நபர்கள் வந்து அரசாங்கத்தை கைப்பற்றணும்னு ஒரு மிகப்பெரிய இராணுவ புரட்சி அந்த நாட்டில் வெடித்து கழகம் மாதிரி மாறி 300 நபர்கள் வரைக்கும் இறந்து போகிறாங்க. 300 நபர்கள் இறந்தது மட்டும் இல்லாமல் 2500 நபர்களுக்கும் அதிகமாக அந்த இடத்துல காயமடைஞ்சாங்க. அது யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, யாரோட சப்போர்ட்டில் பண்ணாங்கன்றது துருக்கிக்கு சுத்தமாக புரியல. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ரஷ்யாவை நம்ம எதிர்க்க வேணாம். உடனடியாக 2016 நேரடியாக பிரசிடென்ட் புதின் அவர்களுக்கு நேரடியாக ஒரு ஃபோன் ஆனது போகுது. நேரடியாக 2 நாட்டு தலைவர்களும் முதல் முறையாக பேசிக்கிறாங்க. எக்ஸாக்டாக துருக்கியோட அதிபர் சொன்ன வார்த்தைகள், இந்த விமானி உயிரிழந்ததுக்கு நான் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறேன், அண்ட் ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட்.
இது வந்து அஃபிஷியலாக அவங்களோட நோட்ஸ்லேயே கொடுக்கப்பட்டிருக்க ஒரு தகவல். ஸோ இந்த ஒரு ஃபோன் காலுக்கு அப்புறமா துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கப்பட்ட அந்த உறவுகளானது எப்பயும் போல் நார்மலைஸ் ஆகுது. அமெரிக்கா கிட்ட இருந்து கொஞ்சமாக துருக்கி பின்வாங்கினது அந்த ஒரு டைமில் தான். அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட உடனடியாக S-400 வாங்குறாங்க. S-400 வாங்கினதுனால F-35 ப்ரோக்ராம்லேருந்து துருக்கி வெளியே தூக்கி எறியப்பட்டாலும் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. ரஷ்யா கிட்ட ஒரு நல்ல உறவு வச்சுக்கணும், ரஷ்யா கிட்ட வந்து எந்த அளவுக்கு நம்மளால் கெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கெயின் பண்ணுறதுல துருக்கி இன்னை வரைக்கும் மாறாமல் இருக்காங்க. வடிவேலோட நகைச்சுவை காட்சியில் வரும், ஒருத்தர் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப யாருக்கு ஓட்டு போட்ட, உனக்கு தானே போட்டேன். அடுத்த நபர் கேட்குறப்போ அதே மாதிரி யாருக்கு ஓட்டு போட்ட, உனக்கு தானே போட்டேன். 2 பேர்கிட்ட இதே சொல்கிறேன். அந்த ஆள்கிட்ட வாங்கின காசுக்கு அந்த சின்னத்தில் ஒரு குத்து, இந்த உங்ககிட்ட வாங்கின காசுக்கு உன் சின்னத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி நாட்டோவில் ஏதாச்சும் முக்கியமான சம்பவங்கள் நடக்குது, இல்லை நாட்டோவை வச்சு ரஷ்யாவுக்கு ஒரு செக் வைக்கணும்னா துருக்கி அந்த இடத்துல கீ பிளேயர். அதே மாதிரி நாட்டோவுக்குள்ளே ஒரு செக்கை ரஷ்யா வைக்கணும்னா அதுக்கும் துருக்கி தான் ஒரு கீ பிளேயர். ஸோ ரஷ்யாவுக்கும் நாட்டோவுக்கும் நடுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பக்கமும் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக துருக்கி இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்காங்க. 2014 கருங்கடலில் கிரீமியாவை ரஷ்யா பிடிச்சப்போ துருக்கி டேரெக்டாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கருங்கடலோட என்ட்ரின்றது துருக்கியில் தான் இருக்குது. அதை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக்டில், இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் 2 நாட்டுக்கு இடைப்பட்ட பிரச்சனையில் 3ஆவதாக ஒரு நாடு இன்வால்வ் ஆகிறத நாங்கள் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மூலயமா அந்த உதவிகள் போகிறதுன்றதை நாங்கள் கொஞ்சம் கூட விரும்பலன்னு அமெரிக்காவோட போர்க்கப்பல்களுக்கான அந்த என்ட்ரி அந்த இடத்துல தடுத்தாங்க. இது டேரெக்டாக ரஷ்யாவுக்கான ஒரு ஃபேவரான முடிவாக மாறிடுச்சு. இப்போ வரைக்கும் துருக்கி அவங்களோட ஸ்டாண்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்களுக்கு விடுபடுறது உங்கள் எல்லாருக்கும்.